எனக்கு எனக்கு உண்மையை நினைச்சுக்கோ சிரிப்பாடா. எனக்கு உன்னை பார்த்தாதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. எதுவும் பேச முடியாது. சிரிக்கிறியா சிரிச்சுக்க, பேசுறியா பேசிக்க. அது சிரிச்சிட்டு இருக்கும் போதே நாளைக்கு எங்க நிலைமை என்ன ஆக போகுதுன்னு ஒரு பக்கம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் 2 ஸ்பாட் வந்து இந்த 2 நாள்ல வந்து டிசைட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு மேட்ச் எம்ஐ வர்சஸ் பிபிகேஎஸ். ஆல்மோஸ்ட் இது வந்து என்ன சொல்ல ஒரு பிளே ஆஃப் மேட்ச் மாதிரி தான் இது. இந்த 4 டீமுக்குள்ள மேட்ச் நடக்கும்போது இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிளே ஆஃப். அதுக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பிபிகேஸ் வந்து நிறைய பேரோட எதிர்பார்ப்பை மீறி நாங்களுமே நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம், சும்மா பேசிட்டு இருக்கோம் யாரா ஜெயிப்பா அப்படின்னா பிபிகேஸ் ஜெயிக்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் எம்ஐயா ஜெயிக்கும், ஸ்ட்ராங்கா டீமுக்கு தான் வந்து எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். ஆனா அதையும் மீறி இன்னைக்கு வந்து பிபிகேஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன ஆச்சு, எப்படி எதனால ஆச்சுன்றதை வந்து இன்னைக்கு வந்து நம்ம பேச போறோம். ஸோ இது நான் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு என்னமோ ஸ்கிரிப்ட் இப்படிதான்டா போகும்னு தோணுது அப்படின்னு சொல்லி நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். பர்சனலா பேசியிருக்கோம். அப்போ வந்து பார்த்தா கடைசி மேட்ச் வரைக்கும் போகும், எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஷா இப்படிதான் எழுதிருப்பாரு. இது எப்படின்னா இம்பாசிபிள் பாசிபிலிட்டிஸ் வச்சு நம்ம சும்மா பிளான் பண்ணோம். ஆமா, ஜிடிஏ வந்து சிஎஸ்கே தோக்கடிக்கும், ஆமா, பஞ்சாப் வந்து டெல்லி கிட்ட தோத்து போவோம். இதெல்லாம் சும்மா நம்ம இது பண்ணது இப்படியே நடந்துருச்சு. அதாவது வரிசையா வந்து இந்த பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறம் எல்லாமே வந்து அப்செட்டா தான் இருக்குது. பிபிகேஸ்க்கு ஒரு அப்செட், ஆர்சிபிக்கு ஒரு அப்செட், ஜிடிக்கு ஒரு அப்செட் இருந்துச்சு. இன்னும் பாக்கி நம்ம பங்காளி மட்டும் தான் பாக்கி இருந்தாரு, அவருக்கு இன்னைக்கு ஒரு அப்செட். இதெல்லாம் அப்செட் என்னால ஒத்துக்க முடியாதுங்க. நல்ல டீம் வந்து தான் தோக்கடிச்சிருக்கு. அப்படி கிடையாது. அதாவது வந்து காவு வாங்கப்படாம நீங்க ஒருத்தவங்க தான் இருந்தீங்க, உங்களுக்கும் காவு இன்னைக்கு. பிளே ஆஃப் போகக்கூடிய 4 டீமும் பிற 4 டீமிடம் காவு வாங்கியது இப்படின்னு வேணா சொல்லுங்க. அது எதனால வந்து இன்னைக்கு நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாப் கிட்ட இருந்த வந்து நல்ல விஷயங்கள், எதனால இந்த மேட்ச் நல்லா போச்சு, அவங்க ஏன் ஜெயிச்சானுங்க அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். கிரேட் பவுலிங், நான் அததான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பிட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு 200-210 பிட்ச். ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகும் போது கரெக்டான டைம்ல பிரேக் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்துட்டே இருந்தனால எம்ஐனால அந்த 185-184க்கு மேல போக முடியல. ஒரு கட்சத்துல நமந்தீரன் சூரியகுமார் இருக்கும்போது போன மேட்ச் மாதிரியே இந்த மேட்சும் ஒரு 200+ கொண்டு போயிருவாங்க போல. ஏன்னா ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, 150+ நம்ம இருந்துச்சு 3 ஓவர் இருக்கும்போது. அப்படி 3 ஓவர் இருக்கும்போது எப்படியும் ஒரு 200+ வந்துடும் இவங்க போன மேட்ச் மாதிரி ஆனா அப்படின்னு இருக்கும்போது நமந்தீரும் கொஞ்சம் ஷாட்ஸ் போனாரு, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனா விக்கெட் விட்டாரு. அதே மாதிரி ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வில்ஜாக்ஸ் நல்லா ஆடிட்டு இருந்தாரு, சும்மா 2 காட்டு 6 ஓவர் மாறிச்சாரு, 6 அடிச்சுட்டு அடுத்த பால் அவுட்டு. அதே மாதிரிதான் ஹர்திக் பாண்டியா நல்லா டச்ல இருந்தாரு இன்னைக்கு. பரவாயில்லையாப்பா சூப்பரா ஆடுறானே இன்னைக்கு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தோம். டக்குன்னு அவரையும் ஒரு கட்டர் போட்டு யான்சன் விக்கெட் எடுத்தாரு. போயிட்டே இருக்கும் எங்க போற அப்படின்னு. இன்னைக்கு வந்து மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து சஹல் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. போன மேட்ச் விளையாடல, இந்த மேட்ச் விளையாடுவாருன்றது பெரிய டவுட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நினைச்ச மாதிரியே சஹல் விளையாடல. அண்ட் கைல் ஜெமிசன் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் உள்ளார வராரு. ஸோ இந்த மாதிரி வந்து பவுலிங்ல வந்து பயங்கர வீக்கா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இவரு நம்ம வைஷாக் விஜயகுமார் இவ்வளவு நாள் மேட்ச்ல இல்லை, இன்னைக்கு வந்து திரும்பவும் வந்து உள்ளார வராரு. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து பஞ்சாப் பவுலிங்ல தான் போயிட்டு இருந்துச்சு. பேட்டிங் வந்து ஓரளவுக்கு செட்டா தான் இருந்தாங்க. நான் நினைச்சது என்ன அப்படின்னா பஞ்சாப் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களோட பேட்டிங்ல தான் ஜெயிக்கணும். மும்பையோடைய பவுலிங் வர்சஸ் பஞ்சாபோடைய பேட்டிங், மும்பையோட பவுலிங்கை சமாளிச்சிட்டாங்கன்னா இவங்க ஜெயிச்சிருவானுங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா சம்பந்தமே இல்லாம அப்படியே ஆப்போசிட்டா இந்த பக்கம் வந்து அவ்வளவு கடப்பார பவுலிங் வச்சிருந்த எம்ஐயோட பவுலிங் வந்து 2 விக்கெட் 3 விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சது. இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா கைல் ஜெமிசன் ஓரளவுக்கு சுமாரா போட்டாரு. ஆனா முக்கியமா மார்க்கோ யான்சன் அவரு வந்து இப்ப எனக்கு இது வந்து பாசிட்டிவ். அண்ட் இன்னொரு பக்கம் பிளே ஆஃப் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய நெகட்டிவ். பிளே ஆஃப்ல வந்து மார்க்கோ யான்சன் அவர் ஊர் கிளம்புறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது வந்து அவருக்கு பெரிய பெரிய நெகட்டிவா பஞ்சாப் கம்மியா போகுது. ஆனா இந்த மேட்ச்ல அவர் தான் பெரிய பாசிட்டிவ். ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்ததா இருக்கட்டும், அவருடைய அந்த ஹைட்ல இருந்து அந்த பால் ரிலீஸா இருக்கட்டும், லைக் நிறைய வேரியேஷன் வச்சிருக்காரு. சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து லைக் ஆங்கிலிங் அவே அது அப்படியே வந்து ஒரு ஸ்லோ பால் ஒன்று போட்டு விட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும், நல்ல ஃபாஸ்ட் பவுன்சர்ஸா இருக்கட்டும், ஃபாஸ்ட் பாலா இருக்கட்டும், மிக்ஸ்அப் பண்றது அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஹர்ப்ரீத் பாரு வழக்கம் போல அவர் வந்து அவருடைய இந்த இதுல ஸ்பின் வந்து போத் சாண்ட்னருக்கும் சரி இந்த பக்கம் ஹர்ப்ரீத் பாருக்கும் சரி ஹெல்ப்பே கிடையாது. ஆனா அவங்களோட பிரில்லியன்ஸ்னாலதான் வந்து நல்லா போட்டாங்க. ஸோ அதுவா இருக்கட்டும், வைஷாக் விஜயகுமார் உள்ளார வந்த உடனே அவர் வந்து விக்கெட்ஸ் எடுத்த விதமா இருக்கட்டும். ஸோ பவுலிங்ல இன்னைக்கு வந்து பஞ்சாப் வந்து மிரட்டிட்டாங்க. ஸோ அதுதான் பெரிய கான்பிடன்ஸ் கொடுத்துச்சு. சொன்ன மாதிரி இப்போ 210 220 ஈஸியா வந்து அடிக்க விட்டுருந்தாங்க அப்படின்னா பஞ்சாபுக்கு சேஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல பஞ்சாப் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிரப்சிமரன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது இன்னும் டஃபா போயிருந்திருக்கும். பவர் பிளேலயே அவ்வளவு ரன்ஸ் வரல. ஸோ அந்த இவங்களோட பவுலிங் அது வந்து பயங்கரமா ஜெயிச்சு கொடுத்தது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பேட்டிங் வந்தோம் அப்படின்னா ஆடினது 2-3 பேர் தான். அந்த 3 பேர் மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டாங்க. பிரியான்சாரியா,
இன்னொரு பக்கம் ஜாஸ் இங்கிலீஷ், இன்னொரு பக்கம் ஸ்ரேயஸ் வந்து லைட்டா வந்து ஃபினிஷிங் ஜாப் தான் பண்ணி கொடுத்தாரு. முக்கியமா ஜாஸ் இங்கிலீஷ் அண்ட் பிரியான்சாரியா. அது வந்து அந்த பீடாகோட சேனல்ல தான் வந்து ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கப்போ அவர் சொல்லிட்டே இருப்பாரு, அந்த எஸ்ஏ T20 லீக்ல வந்து ஜாஸ் இங்கிலீஷ் வந்து அவர் டீமுக்காக ஆடிட்டு இருந்தாரு. அதனால வந்து பயங்கரமான பிளேயரு, ஏபிடிக்கு அப்புறம் வந்து வைடு வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் வந்து இவர் தான் வச்சிருக்காரு, பயங்கர நல்ல ஸ்ட்ராங்கான ரிஸ்ட் இருக்குது, பயங்கரமான ஷாட்ஸ் ஆடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாரு. இன்னைக்கு கரெக்டான டைம்ல பீக் ஆகிருக்காரு. முக்கியமா பும்ராவை வந்து அவர் டேக் டவுன் பண்ண விதமா இருக்கட்டும், சாண்டர் அடிச்ச விதமா இருக்கட்டும், முக்கியமான பிரைம் பவுலர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சிட்டாரு. ஸோ அவங்களுக்கு விக்கெட்டை கொடுக்காம அடிச்சதுதான் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவா அமைஞ்சது. அதே மாதிரி ஜார்ஜ் இங்கிலீஷோட நாக்கு சொல்லியே ஆகும். ஏன்னா அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடின ஒரு விதமா இருக்கட்டும், கிளென் மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு பிளேயர் இருக்க வேண்டிய இடத்த அவர் ஃபில் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அது செம்மையா யூஸ் பண்ணி அவர் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அந்த டீமுக்கு அப்படின்றத வந்து அவர் இன்னைக்கு மேட்ச்ல அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. அவர் ஆடுறப்போ ரொம்ப லைக் சொன்ன மாதிரி மைண்ட், நான் இன்னைக்கு கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தா போவேன் அப்படின்ற மாதிரி தான் ஆடின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தெளிவா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா ஆடின மாதிரி இருந்துச்சு. லைக் அவர் ஷார்ட்ஸ், இந்த ஷார்ட்ஸ் அந்த ஷார்ட்ஸ் அடுத்தது அவர் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா, அவர் அவுட் ஆனப்போ கூட ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆனா அவுட் ஆனப்போ கூட வந்து என்னடா மேட்சை முடிச்சு கொடுக்காம போறமே அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபேஸோட தான் அவர் போனாரு. அதுக்கு அப்படியே இன்னொரு பக்கம் ஹெல்ப் பண்ணது வந்து பிரியான்சாரியா. ஒரு பக்கம் பிரப்சிம்ரன் சிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஷார்ட்ஸ் இறங்கி இறங்கி ஆடியா ட்ரை பண்ணாரு, 1-2 மாட்டுச்சு, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா இவர் பார்த்தா ஆமா, ஆனா இவர் வந்து பிரியான்சாரியா வந்து ஒரு சாண்டரோட ஒரு 4 ஜஸ்ட் லைக் அந்த ரிஸ்டை யூஸ் பண்ணி ஒரு தட்டுனாரு. அது வந்து 4 போற மாதிரியே இல்ல அது. ஆனா 2 ஃபீல்டரை தாண்டி பிரிச்சுக்கிட்டு போகுது 4. அந்த மாதிரி இவர் சூப்பரா ஆடுறாரு. அதுவும் அந்த லெஃப்ட் ஹேண்டரோட அந்த எலகன்ஸ், அது பிரப்சிமனும் சூப்பரா தான் ஆடுவார். லைக் இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் நல்லா தான் ஆடினாரு, அக்ரெசிவ். பட் அந்த லெஃப்ட் ஹேண்டரோட எலகன்ஸோட சேர்த்து பாக்குறப்போ அவர் வந்து பயங்கரம். ஒரு யங்ஸ்டர் மும்பை மாதிரி ஒரு கடப்பார பவுலிங்க்கு ஆப்போசிட்டா வந்து இந்த ஸ்கோரை வந்து முக்கியமான இந்த பிரஷர் மேட்ச், இது ஜெயிச்சு நம்ம சொல்லலாம், ஓகே குவாலிஃபை ஆயிட்டாங்க போயிட்டாங்க, ஆமா பிரஷர் மேட்ச். ஸோ அதுல வந்து ஒரு யங்ஸ்டரா நின்று ஓரளவுக்கு வந்து மேட்சை செட் பண்ணி கொடுத்துட்டு போறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். செஞ்சுரி வேற அடிச்சிருக்கிறார் இந்த சீசனு. அதுக்கப்புறமும் லைக் சில இன்னிங்ஸ் சொதப்பினாலும் ஒரு டச் தெரியுது அவர்கிட்ட, லைக் இவர்கிட்ட அந்த ஒரு ஃபியூச்சர் இருக்கு, கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரியன்சாரியா வந்து அவர் கேமையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. கேம் டு கேம் அவர் இம்ப்ரூவ் ஆயிட்டே வந்தாரு. இன்னைக்கு சூப்பரா ஆடினாரு. யூஸ்வலா நல்லா லைக் மற்ற மேட்சஸ் எல்லாம் நம்ம எப்படி பார்த்தோம்னா பிரப்சிமரன் சிங் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆடிடுவாரு, பிரியன்சாரியா கொஞ்சம் ஓகே ஸ்லோ ஸ்டார்ட் கொடுப்போம், இல்ல பேட் பால்ஸ் மட்டும் பனிஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஆடிட்டு இருப்பாரு. ஆனா இந்த வாட்டி பிரப்சிமரன் சிங் வந்து கொஞ்சம் தடுமாற மாதிரி பார்க்கும்போது எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் பிளேயர்ஸ்குள்ள போற தருணத்துல இப்படி ஆடுறாரு அப்படின்னு ரொம்ப, அதாவது அது பஞ்சாப் கிட்ட இருக்க ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ்ல அது ஒண்ணு. ஏன்னா பிரப்சிமரன் வந்து ரொம்ப ஓவரா ட்ரை பண்ணாரு. பிரியான்சாரியா வந்து அவரோட சொன்ன மாதிரி அவரோட ஸ்ட்ராங்கான ரிஸ்ட் யூஸ் பண்ணி ஆடுறது, பிளேஸ் பண்றது, பாலை பிளேஸ் பண்றது அந்த மாதிரி இருந்தாரு. பிரப்சிமரன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பவரை கொடுத்து ஆடிட்டு இருந்தாரு. ஏன்னா மும்பை ஆடுறப்பே தெரிஞ்சது இது வந்து பவர் யூஸ் பண்ணி ஆடினா கண்டிப்பா எங்கேயாவது மாற்றுறது சான்ஸ் இருக்கு. இழுத்து அடிக்க ரோஹித் சர்மா அடிக்க போன பார்த்தா அப்படின்னா மிஸ் டைமிங் தான் இருந்துச்சு. இழுத்து அடிக்க போனாரு, பால் வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்கையெல்லாம் வந்து ப்ராப்பரா கொஞ்சம் டைமிங்ல அந்த ஃபீல்ட கிளியர் பண்றது அந்த மாதிரி ஆடினால தான் அவரால் அந்த ஒரு ஸ்கோர் அடிக்க முடிஞ்சது, அந்த 180 போக முடிஞ்சது. ஸ்ரேயஸும் கிட்டத்தட்ட ஸ்ரேயஸ் ஓகே அவர் வந்தப்போ வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு. ஜாஸ் இங்கிலீஷ் வந்து ஃபீல்டர் நிறைய வந்து கிளியர் பண்ணாரு, அந்த 2 ஃபீல்டுக்கு நடுவில் அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா பிரப்சிமரன் வந்து ஓவரா ட்ரை பண்ணாரு, இறங்கி இழுத்து அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுதான் வந்து அவருக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் அமைஞ்சிருச்சு. ஃபுல் மற்றபடி வந்து பஞ்சாப் அந்த லைக் ஸ்ரேயஸ் கேப்டன்சி இருக்கிற பவுலர்ஸ் எனக்கு இவ்வளவுதான், அதை வந்து நான் ரொட்டேட் பண்ணி நான் வந்து கரெக்டா நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரு அந்த பண்ண விதமா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து கைல் ஜெமிசன் வந்து கொஞ்சம் ரன்ஸ் போனோம்னா அதை கட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு லைக் மிடில் ஓவர்ஸ்ல வந்து எடுத்து வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பவுலிங் சேஞ்சஸ்ல வந்து இந்த டைம் மும்பை ஹர்திக் வந்து ஒரு சில தப்பு பண்ணியிருந்தாரு. ஸோ அதை வந்து இந்த டைம் வந்து ஸ்ரேயஸ் இந்த பக்கம் பண்ணல. ஸோ அதனால வந்து கரெக்டா அந்த ஓவர்ஸ்லாம் கரெக்டா மேட்ச் பண்ணி அழகா முடிச்சு விட்டாரு. எனக்கு ஸ்ரேயஸ் பத்தி எனக்கு பர்சனலா தோணுது என்ன அப்படின்னா, ஒரு சில பேருக்கு தான் அது நேச்சுரலா அமையும், அவங்களோட ஹார்ட் ஒர்க்னு ஒன்று இருக்குது. பட் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எல்லாமே ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி நேச்சுரலா அமையும். தோனிக்கு ஒரு கட்டத்துல அமைஞ்சது, அதுக்கப்புறம் ரோஹித்துக்கு ஒரு கட்டத்துல அமைஞ்சது. சோ அப்படி இருக்கிறப்போ ஸ்ரேயஸ்க்கு என்னமோ அந்த ஒரு அந்த ஆறான்னு சொல்றதா இருக்கட்டும், அவருக்கு அந்த சம்திங் ஏதோ அவர்கிட்ட இருக்குதுன்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. டாஸ்ல கூட வந்து எனக்கு இந்த ப்ரெஷர் டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ரெஷர்ல வந்து நான் எமர்ஜ் ஆகி வெளியே வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதை வந்து இன்னைக்கு சூப்பராகவே பண்ணிட்டாரு. I let my actions speak for words அப்படின்ற மாதிரி. ஆமா ஆமா. அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா மும்பை ஏன் இந்த மேட்ச்ல வந்து தோத்தாங்க, என்ன இன்னைக்கு தப்பு பண்ணாங்க சொல்லுங்க. மும்பை எங்க பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஒரு ஸ்கோரை வந்து இழுத்துட்டு போக பாக்குறோமோ அங்கெல்லாம் விக்கெட் லூஸ் பண்ணாங்க. டைமிங் ஷாட்ஸ் ஆடாம ரொம்ப லைக் ஷார்ட்ஸா லைக் இழுத்து அடிக்கணும்,
ஒரு ஹிட்டிங் ஜோனுக்கு போகணுன்ற மாதிரி அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. விக்கெட் விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் பில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி டைமிங் ஷாட்ஸ் போயிருக்கணும். இப்போ திலக் வர்மாவோட லூஸ் விக்கெட்டா இருக்கட்டும், நமந்தீரும் லூஸ் விக்கெட் தான். ரோஹித் சர்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து அடிக்க பார்த்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரன் லைக் ஸ்டார்டிங்ல எல்லாம் ரன்ஸே வரல. ரிக்கல்டன் கொஞ்சம் அடிச்சாரு, ரோஹித் சர்மா ஒரு 4 அதுக்கப்புறம் 6 அப்படின்ட்டு அடிச்சாரு. மத்தபடி லைக் அவர் எப்பயும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு குவிக் ஃபயர் 30-40 அது மாதிரி அடிச்சிருந்தா மேபி இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 20 to 25 ரன் ஷாட். இன்னொரு சைடு வந்துட்டு லைக் ரோஹித் என்னதான் நம்ம வந்துட்டு ஓகே இவர் வந்துட்டு இவர் இல்லைனாலும் மத்தவங்க ஆடிடுவாங்க. நான் போன மேட்சே ப்ரிவியூல நான் தான் பேசுனேன், ரிவ்யூலயுமே சொன்னேன் லைக் ரோஹித் இல்லைனாலும் ரோஹித் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாலும் பின்னாடி இருக்கவங்க எல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கும். ஆனா அந்த கேஎல் ராகுலுக்கு அது தெரியல, அவர் அந்த ஷாட்டுக்கு போயிருக்காங்க சொன்னேன். பட் ஸ்டில் எல்லா நாளும் அதே மாதிரி நடக்காது. ஏன்னா இவர் இன்னைக்கு இருந்திருக்கலாம், ஏன்னா ரியான் ரிக்கல்டன் வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட்லயே அவுட் ஆயிட்டாரு. சோ இவரும் சூரியகுமார் யாதவும் ஒரு 100 வரைக்குமே 100 ரன்ஸ் அடிக்கிற வரைக்குமே கிரீஸ்ல இருந்திருந்தாங்கன்னா மேபி அவர் ஒரு 40 அடிச்சிருப்பாரு. சூரியகுமார் யாதவ் இந்த சைடு கொஞ்சம் ஃப்ரீயா ஓகே அந்த சைடு ரோஹித் நிக்கிறாரு, அந்த சைடு அடிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் லைக் கேப்ஸ் பார்த்து அடிச்சிருப்பாரு. ஆனா அதான் அங்க வந்து அந்த கேம் அவேர்னஸ் கொஞ்சம் லேக் பண்றாரோ ரோஹித். பட் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு 20 பால்ல 40 ரன், 22 பால்ல 42 ரன், 45 ரன் அந்த மாதிரி ஆடினார்னா மும்பைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஆட போய் தான் இன்னைக்கு ஆக்சுவலா மும்பை பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் மோசமா ஆடினாங்கன்றதை தாண்டி பஞ்சாப் பவுலர்ஸ் வந்து பயங்கரமா பிளான்ல வந்த மாதிரி இருந்துச்சு. லைக் இந்த நடுநடுல இந்த இதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல வந்து ஸ்கைக்கு வந்து எந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து போட்டிருக்காங்க, ரோஹித் சர்மாக்கு எந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டு காமிச்சிருந்தாங்கல்ல. அப்போ வந்து ரோஹித் சர்மாக்கு வந்து அவங்க அந்த ஹிட்டிங் ஜோன்லேயே வந்து கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க ரோஹித் சர்மாவை. எப்பயுமே ரோஹித் சர்மா எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஓவர் 2 ஓவர்ல வந்து அந்த ஒரு புல் ஷாட்டோ இல்ல அவரோட ஃபேவரட் ஷாட்டோ நம்ம டார்னு வந்துருச்சுன்னா பெரியப்பா செட் ஆயிடுவாப்ல, ஓகே கான்பிடன்ஸ் வந்துடும், அதுல இருந்து அடிக்க போயிடுவாப்ல. இன்னைக்கு வந்து நிறைய ஒரு ஹிட்டிங் ஜோன்ல கொடுக்காம ரொம்ப அப்படியே தள்ளி 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 போட்டுட்டேன். முடிஞ்சு நீ எப்படி அடிக்க போறன்னு எனக்கு தெரியும். என்னன்னா ரோஹித் சர்மாவை நம்ம வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பாத்துருக்கோம். அது இல்லாம இன்னைக்கு மேட்ச்ல ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர், மார்க்கோ யான்சனும் சரி அஷ்தீப் சிங்கும் சரி ரெண்டுமே ஸ்விங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் பண்ண ஒரே விஷயம் ஃபுல்லரா போட்ட பால்ல மட்டும் பினிஷ் பண்ணாங்க. இன்னொரு சைடு வந்து திலக் வர்மா வந்து நீட்ஸ் டு கம் டு ஃபார்ம். அவர் வந்து ரீசெண்ட் டேஸ்ல அவர் லைக் போன மேட்ச் வந்து சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு, அவர் சூரியகுமார் யாதவ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போனார். ஆனா இந்த மேட்ச் அப்படி இல்ல. நீங்க வந்து வந்த டைம்ல வந்துட்டு ரோஹித் அப்பதான் விக்கெட்டை விட்டுருந்தாரு. கொஞ்சம் நீங்க ஒரு 15 ரன் வரைக்கும் அமைதியா ஆடிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க ரன்ஸுக்கு போயிருக்கலாம். பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து திலக் வர்மா வந்து ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சாரு. ரீசெண்ட் டேஸ்ல வந்து அவர் ஃபார்மும் நல்லா இல்ல, பிளே ஆஃப்ஸ் வருது. ஸோ வேற யாராவது சான்ஸ் கொடுத்து பார்க்கணுமா, இல்ல திலக் வர்மா ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயரா நம்ம பார்த்திருக்கோம், ஸோ திருப்பி சான்ஸ் தரலாமான்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவரோட இன்னிங்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி வில் ஜாக்ஸ் வந்து அவர் கொடுத்த ரோல அவர் இது வரைக்கும் அவர் கரெக்டா பண்ணல. அவ்வளவுதான் இதான் அவரோட லாஸ்ட் மேட்ச். ஆமா இல்ல எப்படின்னா பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் கூட இருக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து வில் ஜாக்ஸ் போயிட்டாரு இல்ல வந்து ரயன் ரிக்கல்டன் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா இவருக்கு வந்து மேபி நம்பர் 3 ஸ்பாட் கிடைக்கலாம். இவர் வந்து ட்ரெடிஷனல் நம்பர் 3ல ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அதுல வந்து மேபி அவருக்கு அதுல டைம் கிடைச்சு மேபி ஒரு 10 பால் 12 பால் எடுத்து ஸோ அதுக்கப்புறம் ஸ்கை வந்து அதுக்கப்புறம் விளையாடுற மாதிரி கூட இருக்கலாம், அது தெரியல. பட் பிளே ஆஃப்ஸ் பார்க்கலாம். பட் இப்போ வரைக்கும் வந்து கொஞ்சம் மோசமா தான் வந்து அவரோட ஃபார்ம் இருந்திருக்கு, அவரோட கான்ஃபிடன்ஸ் வந்து லோவா இருக்குது. அது ஹர்திக் பாண்டியாவே சரி, அவர் நல்ல ஃப்ளோ இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பாலுக்கும் 2 பாலுக்கும் முன்னாடி 6 எனக்கு இன்னொரு இது இருக்குது. ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் கீழே இறங்கிட்டு நமந்தீரை கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணலாம். ஏன்னா ஓகே நீங்க சொல்லலாம் நமந்தீர் வந்து ஹிட்டிங் ஆடுறாரு, அவர் போன மேட்ச் வந்து கடைசியா சூப்பரா ஆடினாரு ஹிட்டிங்ல. பட் ஸ்டில் ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு ஹிட்டரா தான் இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அவர் ஹிட்டரா தான் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் இந்தியன் டீம்ல ஒரு ஹிட்டரா மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமந்தீர் வந்து ஒரு கன்வென்ஷனல் பிளேயர் மாதிரி எனக்கு தெரியாது. இஸ் a குட் டைமர் ஆஃப் த பால். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நீங்க அவரை முன்னாடி இறக்குனீங்கன்னா, இப்ப திலக் வர்மா விக்கெட் விட்ட உடனே ஹர்திக் பாண்டியா வர்றதுக்கு நமந்தீர் வந்து ஆடிட்டா இன்னும் கொஞ்சம் அவர் கம்ஃபர்டபுள் ஆக்கி தந்துருவாரோன்னு எனக்கு தோணுச்சு. ஹர்திக் பாண்டியா கடைசியில அவர் எப்பயும் பண்ற மாதிரி ஹிட்டிங் ஜோனுக்கு போயிட்டு ஹிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. பட் ஸ்டில் நம்ம இது வரைக்கும் பார்த்ததை வச்சு சொல்றோம், நமந்தீர் like play like the way he plays is so conventional. like head position எல்லாமே ஸ்டில்லா இருக்கு, அழகா பால டைம் சூப்பரா பண்றாரு, ரிஸ்டோருக்கு சூப்பரா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. அவர் வந்து எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட் பிளேயர் மாதிரி நான் அவர் பாக்குறேன். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா பிளே ஆஃப்ல போறப்போ இப்ப ரிக்கல்டன் வந்து போயிடுவாரு, வில் ஜாக்ஸ் வந்து போயிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா இப்போ பேட்டிங் நம்ம வந்து எம்ஐ வந்து கடப்பார பேட்டிங் தான். லைக் ஏன்னா உனக்கு ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா,
ஸ்கை டீம் இந்தியாவில் இருக்கிற டாப் 3 பிளேயர்ஸ் வந்து இங்க இருக்காங்க. அது இல்லாம உனக்கு வந்து திலக் வர்மா T20ல அவர் வந்து செட் பெர்மனன்ட் ஒரு பேட்ஸ்மேன், நம்தீர் வந்து சூப்பரா வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு, ரிக்கல்டன் சூப்பரான பேட்ஸ்மேன். ஸோ அப்படி இருந்தாலுமே இப்பெல்லாம் பார்த்தா பிளேயர்ஸ் சூப்பர் பிளேயர்ஸ், ஆனா உனக்கு 7 பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் சாண்டர் வராரு. சாண்டர் வந்து பயங்கரமான டமால்டிமில் பிளேயர் எல்லாம் கிடையாது அவரு. ஸோ இந்த 7 பேட்ஸ்மேன்ல நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்த்திருந்தோம் பர்சனலா, லைக் எல்லாருமே மீன்ஸ் எப்படி சொல்ல, இந்த ஒரு பிளேயரை சுத்தி தான் எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்கன்றது வந்து ஸ்கை மேபி எல்லாரும் எதிர்பார்த்துப்பாங்க. இந்த மேட்ச்ல மேபி வந்து ஸ்கை ஃபெயிலியர் ஆகலாம், ஸ்கை ஃபெயிலியர் ஆனா வந்து எப்படி இந்த மும்பை டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நானும் பர்சனலா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஸ்கை மட்டும் தான் ஆடிட்டு இருந்தாரு, மீதி எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. அது வந்து ஸ்கை மேல பெரிய ப்ரெஷரை போட்டுச்சு. கடைசியில பார்த்தா அவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி ஒரு மாதிரி வெறுத்து கடைசி பால்லாம் ஒரு மாதிரி என் கண்ணா பின்னாடி என்னமோ சுத்த போய் அப்படிதான் அவுட் ஆகி போனாரு. அவருக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. என்னடா பால் அடிக்கவும் இல்லை என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு வந்து இன்னொருத்தவங்க ஒரு சைடுல கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு நம்ம ஃப்ளோவா ஆடிக்கிட்டு இருக்கோம். இப்போ போன டைம் பார்த்தோம்னா நம்ம ஹெல்ப் பண்ணாரு. இந்த டைம் யாருமே இல்லைன்றப்போ அவர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாரு. பட் ப்ரெஷர் எல்லாமே அவர் பக்கம் போயிடுச்சு. அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல, ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாரு. ஸோ இதுவே பிளே ஆஃப் பக்கம் போறப்போ பேஸ்டோ உள்ள வருவாரு, நல்ல பிளேயர் தான். பட் கடைசியில அவர் எப்போ ஃபார்ம்ல இருந்தாருன்னு தெரியல. ஸோ அவர் உள்ள வந்தவொடனே பயங்கரமா அடிக்க முடியுமா, அடிக்கலாம், பட் அடிக்க முடியுமா ஏதோ நடுவுல ஆடினாரு, அதுல நல்லா ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. ஐபிஎல் முன்னாடி அவர் T10 ஆடிட்டு இருந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எஸ்ஐ T20 ஆடிட்டு இருந்தாரு. எஸ்ஐ T20 பெருசா ஃபார்ம்ல இல்லன்னு தான் நினைக்கிறேன். உள்ள வந்த உடனே ஆட முடியுமான்றது தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா பாகிஸ்தான் லீக்னு நினைக்கிறேன், அதுல வந்து இவரு ராசா, சிக்கந்தர் ராசா உள்ளார வந்து அவர் எப்படி பிரிமிங்கம்ல இதை சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு துபாயில லஞ்ச சாப்பிட்டுட்டு அபுதாபில வந்து ஃளைட் பிடிச்சு வந்துட்டு டாஸுக்கு 10 நிமிஷம் முன்னாடி கிரவுண்டுக்கு வந்துட்டு ஃபைனல் ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிடாரு. அவரு என்ன அந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல, இப்படா வந்த உடனே எப்படா அடிக்க முடியும் அப்படின்றப்போ டாஸுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பிச்சு கிச்செல்லாம் உண்மை அனலைஸ் பண்ணுவோம், அப்படியே இறக்கி விட்டு பவுலிங் பேட்டிங் பண்ணி ஜெயிச்சு கொடுக்குறான் ஒரு ஆளு. ஸோ நடக்கலாம், மேபி பேஸ்டோ வந்து இஸ் வெல் கேப்பபிள் பிளேயர், அவர் நடக்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஸ்ரீலங்கன் பிளேயர் வந்து அவர் கேப்டன், ஸ்ரீலங்கன் கேப்டன் நினைக்கிறேன் அசலங்கா, அவரு வந்து நல்ல பிளேயர். ஆனா எனக்கு தெரியல, ஏன்னா நீங்க இப்ப வந்து வில்ஜாக்ஸுக்கு பதிலா அவரை கொண்டு வருவீங்களா? வேற வழி இல்ல. இப்ப வந்து மேபி நம்பர் 3ல இறக்கி விடலாம். இல்ல நம்பர் 3ல வந்து திலக், நம்பர் 4 வந்து ஸ்கை, நம்பர் 5 வந்து அசலங்கா, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், இல்ல நமந்தீர் ஹர்திக் பாண்டியா சாண்டர், இப்படிதான் உள்ளார வர மாதிரி இருக்கும். டீமுக்குலாம் பார்த்தா சேஞ்சஸ் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் இந்த 2 மேட்ச்ல நடந்துகிட்டு இருக்குது. மும்பைக்கு வந்து பார்த்தோம்னா பிளே ஆஃப்ல தான் போய் நடக்கவே போகுது, அதுவும் எலிமினேட்டர்ல. இது எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போதா இல்ல இதுவே அவங்களுக்கு வந்து ரிவர்ட் ஆக போதான்றது பொறுத்து இருந்துதான் பிளே ஆஃப்ஸ்ல பார்க்கணும். அது பார்த்துட்டு இருக்கப்போ இந்த மேட்ச்ல பார்த்தா அப்படின்னா எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்தது ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி. முக்கியமான 2 விஷயம். ஒன்னு பார்த்தா அப்படின்னா பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து தீபக் சார், தீபக் சாரோட ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்தா அப்படின்னா மேடன் ஓவர் சூப்பரா போட்டாரு, வேற லெவல். 2வது ஓவர் ரன்ஸ் லீக் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா பும்ரா வந்தாரு, அவர் ஒரு மாதிரி விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, பிரப்சிமரன் சிங் அவர் விக்கெட் அவர் தான் எடுத்தாரு நினைக்கிறேன். ஸோ அது எடுத்து கொடுத்துட்டு 6வது ஓவர் யாரு போட போறாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ தீபக் சார் திரும்ப கொடுத்தாரு. அந்த ஓவரை வச்சு கீழ்ச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்த கண்டிப்பா பும்ரா கொடுத்துருக்கணும். இன்னொரு பக்கம் வில்ஜாக்ஸ்னு ஒருத்தர் வந்து அவர் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அந்த இது போட்டு காமிச்சாங்க வர்சஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வர்சஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அவர் எப்படி போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி 7 விக்கெட்டோ என்னமோ எடுத்திருக்காரு. அது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். பூரனோட விக்கெட் எடுத்தது, ஆமா பூரனோட விக்கெட், இந்த மாதிரி பெரிய பெரிய விக்கெட் எல்லாமே வந்து அவர் எடுத்திருக்காரு. சோ அப்படி இருக்கிறப்போ 15வது ஓவர்ல பிரியன்சாரியா அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து வில்ஜாக்ஸை கொண்டு வர்றாரு. அது என்ன மாதிரி ஒரு மூணே தெரியல அது. சோ அந்த பவுலிங் சேஞ்ச் எல்லாம் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு லைக் நான் சார்ஸ் இங்கிலீஷ்ல நான் எப்படி சொன்னேன், ஒரு கன்விக்ஷன் தெரியுது, நான் ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் நான் போவேன், அதுக்குள்ள இந்த கிரீஸ் அவுட் நான் நவரவே மாட்டேன்ற மாதிரி நின்னார்ல, அது இன்னைக்கு மும்பைட்டு வந்து ஹர்திக் பாண்டியா சுத்தமா தெரியவே இல்லை. ரொம்ப என்னமோ கிவ் அப் ஆட்டிடியூட்ல ஆடின மாதிரியே இருந்துச்சு. சோ அதுதான் எனக்கு ஹர்திக் பாண்டியா மிகப்பெரிய லெட் டவுன் இன்னைக்கு பவுலிங் சேஞ்ச்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுவும் பிளே ஆஃப் போற சமயத்துல இந்த மாதிரி ஒரு ஓவர் ரொட்டேஷன் புதுசா ஏதாவது ட்ரை பண்றாருன்னு தெரியல. ஒரு டாப் 2 அப்படின்ற ஒரு இடத்தை சீல் பண்ணிட்டு நீங்க இந்த விபரீத விளையாட்டெல்லாம், ஏன்னா அவங்களுக்கு இது அமைஞ்சு வந்திருக்கு. எம்ஐக்கு ஆக்சுவலா டாப் 2 அந்த காம்படிஷனே இல்ல. போட்ட கனவெல்லாம் பலிக்குது அப்படின்னு ராஜ்கிரண் இப்படி பாத்துட்டு இருக்கிற மாதிரி மும்பை அவங்களுக்கு எல்லாமே அமைஞ்சு ஸ்டார்ஸ் அலைன்ன்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாமே இவன் தோக்கணும் இவன் ஜெயிக்கணும் அப்படி இப்படின்றப்ப கரெக்டா எல்லாம் அமைஞ்சு வந்து இன்னைக்கு உங்க கையில இருக்கு, ஜெயிச்சா நீ டாப் இல்லன்னா உனக்கு ஆப்புன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க விட்டாங்க. ஒரு எம்ஐ ஃபேனா எனக்கே பெரிய டிஸ்அப்பாயின்ட்மென்ட். என்னடா டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? அது பிளே ஆஃப்குள்ள போற எப்படியும் அந்த ஒரு மீம் போட்டிருந்தாங்க 3 or 4th பிளேஸ்ல இருந்து
மும்பை குவாலிஃபை ஆயிருந்தா இது வரைக்கும் கப்பே அடிச்சது இல்ல அப்படின்னு. ஒரு டீம் தான் பண்ணிருக்கு, எஸ்ஆர்எச் மட்டும் 2016ல பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரே ஆமா டீம் தான் இந்த 18 2016 வருஷத்துல தான். பண்ணிருக்குது. இந்த டீமே பண்ணதே கிடையாது. சோ 17 டைம் வந்து எனக்கு டாப் 2 டீம்ஸ் தான். இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கான்பிடன்ஸ் லெவல் அப்படியே குறைஞ்சிருச்சு. இப்ப வந்து எப்படி சொல்றது, போன இதெல்லாம் அப்படியே எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் சரி நம்ம கப் அடிச்சுட்டு பேசிப்போம், எதுவுமே பேச வேணாம் அது வரைக்கும்ட்டு அடக்கி வாசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு பக்கம். எம்ஐ நமக்கு தெரியும் எல்லாத்தையுமே வந்து டர்ன் பண்ணக்கூடிய ஒரு சைடு. பட் இப்போ அவங்க இருக்கிற ஸ்பாட் வந்து ரொம்ப மோசமான ஸ்பாட். ஸோ அந்த எலிமினேட்டர் ஸ்பாட்டு, 2 முக்கியமான சேஞ்சஸ், ஹர்திக் பாண்டியோட இப்போ கேப்டன்சி, ஒரு பக்கம் திலக் வர்மா, ஒரு பக்கம் தீபக் சஹரோட மோசமான பவுலிங். எனக்கு சுத்தமா தீபக் சஹர் பிடிக்கவே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் அவ்வளோ அழகா போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த 2 ஓவர் 27 ரன் 30 ரன் கொடுத்துருக்காரு 2 ஓவர்ல. ஸோ ஸ்விங் இருந்தா நான் போடுவேன்ப்பா, இல்லைன்னா நான் போட மாட்டேன், நான் ரன்ஸ் கொடுப்பேன். ஸ்விங் இருந்தா நான் போடுவேன், நான் இல்ல ரன்ஸ் கொடுப்பேன். இப்படியே வந்துகிட்டு இருக்காரு. சோ அவரு மிகப்பெரிய வீக் லிங்க்னா மும்பைல வந்து தீபக் சஹர் தான். இப்ப இது ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்த கேள்வி நம்மளுக்கு வந்திருக்காது. இப்ப இவனுக்கு தோத்துட்டானுங்க, தோத்ததுல இருந்து இப்படி ஒரு சேஞ்ச் ஆகுது. சோ இதை எப்படி இதுல இருந்து மீள போறாங்க மும்பைன்றத நம்ம எலிமினேட்டர் மேட்ச்ல தான் பார்க்க முடியும். எம்ஐ கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருக்கதான் செய்யுது, நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் பாசிட்டிவ்ஸ் இருக்கதான் செய்யுது. அதுல முக்கியமா வழக்கம் போல எல்லா மேட்ச்லயும் இருக்கிற மாதிரி ஸ்கை இன்னைக்கு பெரிய பாசிட்டிவ். ஸோ அவருக்கு தெரியுது, அதாவது இந்த பிட்ச்ல வந்து ஃப்ரீ ஃப்ளோவா ஆட முடியுமா, இல்ல நான் இருந்துட்டு கடைசியில வந்து 2 ஓவர்ல நான் அடிக்க முடியுமான்றது அவருக்கு தெரியுது. அதை பார்த்து அவர் கணிச்சு ப்ராப்பரா ஆடுறாரு. அவருக்கு தெரியும் அவர்கிட்ட இல்லாத ஷாட்ஸ் கிடையாது. 360 நான் இப்படி வளர்ச்சிட்டு ஆடுறேன், அப்படி வளர்ச்சிட்டு ஆடுறேன், எல்லாம் ஆட முடியும். ஆனா நான் கொஞ்சம் சாத்திண்டு நான் ஒரு 20 பால் 30 பால் நான் இருந்தாதான் என் டீமை நான் வந்து பொழைக்க வைக்க முடியுன்றது அவருக்கு தெரியுது. அதனால கரெக்டா அவர் ஆடுறாரு. எல்லா மேட்சும் மாதிரி இன்னைக்கு மேட்ச் வந்து சூப்பர். ரெண்டே பாசிட்டிவ் தானே, பேட்டிங்ல ஸ்கை, பவுலிங்ல பும்ரா முடிச்சிடலாம். போட்டாரு, சாண்டர் நல்லா போட்டாரு. பட் ஸ்டில் அவரே அடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவரே அடிச்சிட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ் இல்ல இந்த சைடுல இருந்தோம். ஹர்திக் பாண்டியா பவுலிங் ஏன் இவ்வளவு மோசமா போட்டுட்டு இருக்கிறாருன்னு தெரியல. அதை மட்டும் அவர் மாத்திக்கிட்டாருன்னா டீம் எங்கேயோ போறதுக்கு சான்ஸ். நிறைய மேட்ச் பவுலிங்கா வர மாட்டேங்கிறாரு. அவருக்கு தெரியல, அவர் மேல கான்பிடன்ஸ் இருக்க மாட்டேங்குதான்னு தெரியல. ஹர்திக் பாண்டியா வழக்கமா வந்து ஒரு பயங்கர கான்பிடென்டான பிளேயரு, ஒரு ஈகோ பிடிச்ச பிளேயர், நான் பண்ணி காட்டுறேன் பாடுறான்ற மாதிரி ஒரு பிளேயர் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா நிறைய மேட்சஸ் வந்து பவுலிங் போட மாட்டாரு. கடைசியில ஜிடி மேட்ச் கூட பார்த்தா அப்படின்னா லாஸ்ட் சூப்பர் ஓவர் கிட்ட போறப்பெல்லாம் பார்த்தா அப்படின்னா தீபக் சஹர்ட்ட கொடுத்தாரு. அவர் மேல அவர் கான்பிடன்ஸ் இல்லையோ, பவுலிங் வர மாட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய ஓவர்ஸ் போட மாட்டேங்கிறாரு. ஸோ அது ஒரு பிரச்சனை. அவர் மேலேயே அவருக்கு பிரச்சனை இருக்கோ, ஒரு கான்பிடன்ஸ் இல்லையோன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் பாசிட்டிவ்ஸ். அதான் சொன்ன மாதிரி கம்மி தான். ரெண்டு தான். பும்ரா வந்து மேட்சுக்கு மேட்ச் 25 ரன்னுக்குள்ள போட்டு ஒரு மாதிரி லைக் அவர் மட்டும்தான் ஒரு சோல் பவுலர். அவர்கிட்ட அசிஸ்டன்ஸ் கிடைச்சா போல்ட், இப்படிதான் இருக்குது. தீபக் சஹர் எப்பயாவது ஆடிக்கு அமாவாசைக்கு ஒருக்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே டீம்லயே இருந்துடுறாரு. பட் ஸ்டில் பேட்டிங்கும் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணணும், பவுலிங்கும் எல்லாருமே அசிஸ்டன்ஸ் பண்ணணும் பும்ராக்கு. இது எந்த அளவுக்கு வந்து மும்பை வந்து இதை சரி பண்ணிக்கிறாங்களோ, எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ணிக்கிறாங்களோ பிளே ஆஃப்ஸ்ல அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த சேஞ்சஸும் அவங்க டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு டீமை இன்னும் ஒரு வெல் ஷேப் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து எம்ஏடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ். இந்த பக்கம் பஞ்சாப் கிட்ட வந்து பெருசாக நெகட்டிவ் ஒன்றும் இல்லை. ஆனால் கைல் ஜெமிசன் வந்து இப்போதான் வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கே வந்து அப்படியே குறை சொல்லி அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு ரன்ஸ் லீக் பண்ணாரு. வழக்கமாக கைல் ஜெமிசன் எப்பயுமே ரன்ஸ் லீக் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். பட் விக்கெட் எடுப்பாரு. இன்னைக்கு வந்து ரன்ஸ் வழக்கம் போல இன்னைக்கு வந்து லீக் பண்ணாரு. பட் அவர் வந்து செட்டில் டவுன் ஆகணும். ஏன்னா அவர் கண்டிப்பாக 11ல இருப்பாரு. ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தா மார்க்கோ ஜான்சன் போறாரு. அது வந்து உங்களுக்கு பிளே ஆஃப்ல பெரிய 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 அடி. ஏன்னா இவருக்கு பதிலாக வரப்போது பார்த்தா அப்படின்னா அஸ்மத்துல்லா உமர் சாய். அவர் வந்து பேட்டிங்ல கூட ஓரளவுக்கு பண்ணுவாரு. ஆனா பவுலிங்ல வச்சு கிழிக்கிறானுங்க அவர்கிட்ட பெருசா பேசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வச்சு ஊறின்னு உரிக்கிறாங்க. பேட்டிங்ல வேணா வந்து ஒரு 20-25 ரன் 30 ரன் கொடுத்த பவுலிங்ல கொடுத்த ரன்ஸை இங்க கொஞ்சம் அவரால் மேட்ச் பண்ண முடியும். ஆனா அவர் மார்க்கோ ஜான்சனுக்கு கொஞ்சம் கூட அவர் வந்து ஈடுகட்ட முடியாது. ஸோ கைல் ஜெமிசன் கண்டிப்பா அவர் நல்லா போட்டே ஆகணும். அப்பதான் பஞ்சாப் பவுலிங் ஓரளவுக்கு தப்பிக்கும். ஆமா, வேற யாரையும் உள்ளே எடுத்துட்டு வர முடியாது. ஆமா. ஸோ உனக்கு வந்து ஒரு பக்கம் இப்போ 2 லெஃப்ட் ஹேண்டர் நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி மார்க்கோ ஜான்சன் ஹர்ஷதீப் வந்து இன்னைக்கு கலக்குனாங்க. ஆனா இதுக்கப்புறம் பார்த்தா ஹர்ஷதீப் திரும்பவும் சோலோ ஆயிடுவாரு. அது கூட வந்து கைல் ஜெமிசன் தான் போட்டாகணும். சஹல் எனக்கு தெரிஞ்சு உள்ளார வந்துருவாரு. ஸோ சஹல், ஹர்ப்ரீத் பார், இன்னொரு பக்கம் உமர் சாய். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஏன் இன்னைக்கு ஆடல இருந்தாரா இன்னைக்கு? ஆனா பவுலிங் பெருசா கொடுக்கல. ஸோ இவங்களெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணணும். பட் ஆனா ரொம்ப பெரிய உங்களுக்கு அடி விழ போகுது பிளே ஆஃப்ல. ஸோ அதை எப்படி மேட்ச் பண்ணாங்க. இந்த மேட்ச்ல பெருசா உங்களுக்கு வந்து நெகட்டிவ்லாம் பெருசா எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு மேட்சுக்கான விஷயங்கள். ஸோ இதுல வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பவுலர்
ஜாஷ் இங்கிலீஷ் பெஸ்ட் பேட்ஸ்மேன். எனக்கும் அவரே தான். புதுசா சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. பெஸ்ட் பவுலர் எனக்கு வந்து லூசிங்காகவே நான் பும்ராவை தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் மட்டும் தனியா தெரிஞ்சாரு 1 for 24 அப்படின்ட்டு. மத்தபடி நான் தேர்ந்தெடுத்து சொல்லணும்னா மார்க்கஸ் ஜான்சன் 4 ஓவர் 34 2 விக்கெட். வைஷாக் விஜயகுமார் 2 முக்கியமான குரூஷியல் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாரு. வைஷாக் விஜயகுமார் தான் திலக் வர்மா விக்கெட்டையும் வில் ஜாக்சன் விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தது. வந்து ஹர்ஷ்தீப் சிங் தான் 4 ஓவர் 28 2 விக்கெட். இதெல்லாம் தான் வந்து இந்த மேட்சுக்கான விஷயங்கள். குவிக் ப்ரெடிக்ஷன், நாளைக்கு எப்படி யாரு வந்து உங்க கூட ஆட போறாங்க அதுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் நீங்க கொடுங்க. ஜிடியா ஆர்சிபியா யாரு கூட நீங்க ஆட போறீங்க? எனக்கு என்னமோ ஜிடி தான் தோணுது. நாளைக்கு ஆர்சிபி ஜெயிச்சிரும் தோணுது. நாளைக்கு எல்எஸ்டி காவு படலம் கடைசி மேட்ச் வரைக்கும் போகுமா இல்ல காவு படலம் வந்து நிக்குமான்றது தெரியல. ஆனா யார் சொல்லலாம், எல்எஸ்டியோட ரீசன்ட் மேட்ச பாக்கும்போது ஓகே ஒருவேளை ஒரு எல்எஸ்டி வந்து ஜெயிச்சு கொடுத்துருமோ அப்படின்ற மாதிரி. அவங்க பேட்டிங்ல அடிப்பானுங்க, அவனுக்கு பயங்கர ஃப்ரீ ஃப்ளோல இருக்கானுங்க. ரிஷப் பண்ட் கூட அன்னைக்கு ஒரு 16 ரன் அடிச்சான். நிக்கலஸ் புரான் பயங்கர ஃப்ரீயா ஆடுறான். மிச்சல் மார்ஷல் ஃப்ரீயா ஆடுறான். லக்னோல தான் நடக்குது மேட்ச். சோ அவங்களுக்கு தெரியும் இப்படி பிச்ச இது பண்ணோம் எல்லாமே. ஒரு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்குது. சோ எல்எஸ்டிக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஜெயிக்க. அதே போன மேட்ச் மாதிரி அதே மாதிரி ஆடினாங்கன்னா. பட் எல்லா மேட்சும் அவங்க அதே மாதிரி ஆடி இருந்தா இந்நேரம் பிளேயர்ஸ் வந்திருக்கணும். அவங்க கன்சிஸ்டன்டா இல்லாதனால எனக்கு ஆர்சிபி வந்துருமோன்னு தான் சொல்லுவேன். டாப் 2 வந்து ஆர்சிபி போயிடும். ஜிடி கூட தான் நாங்க ஆடுவோம். மவுண்டிங் எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. நான் அவசரப்பட்டு வாய் வச்சு உங்க கேப்டன் ஜிதேஷ் சர்மா கையில தான் இருக்கு. இல்ல சார், ஐயோயோ வேணாம் சார். நாளைக்கு என்னமோ எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் எனக்கு வந்து காவு படம் தொடரும்னு தோணுது. ஏன் அப்படின்னா பயங்கர ஃப்ரீ ஃப்ளோவா ஆடுறாங்க. எனக்கு ஸ்கிரிப்ட் அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. பயங்கர ஃப்ரீ ஃப்ளோவா ஆடுறானுங்க அவனுங்க. ஜெயிச்சா அவனுக்கு பேட்டிங்ல இருந்து ஜெயிப்பானுங்க. எல்எஸ்டி பவுலிங் பெருசா எதுவும் கிடையாது. அச்சு இப்ப எப்படின்னா என்ன சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தீங்கன்னா ஒரு 230 கிட்ட போஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்களால சேஸ் பண்ண முடியாது. ஒண்ணு அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டா நீங்களும் மும்பையும் தான் மேட்ச். ஆமா, இவனுங்க எப்ப பார்த்தாலும் சேசிங் எம்மா ஏன்டா சேசிங் எடுக்கானே புரிய மாட்டேங்குது எனக்கு. சேசிங் எடுத்துட்டு என்னமோ நல்ல போலிங் வச்சிருக்க மாதிரி. அதே மாதிரி எப்படி சொல்றது, நிக்கலஸ் பூரனோட ரோல் ரொம்ப குருஷலா இருக்க போகுது எல்எஸ்டிக்கு. அவர் வந்து 1-1 ஆடி லைக் ஒரு போன மேட்ச் மாதிரி ஒரு 49 டக்குன்னு ஒரு 50-60ன்னு அடிச்சிட்டாருன்னா நீங்க காலி. ஏன்னா அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு உங்க டீம்ல யாரும் இல்ல. சித்தப்பாவும் கால் இழுத்துக்கிட்டு இருந்தாரு, என்ன ஆனாருன்னு தெரியல. இல்ல எனக்கு வந்து ஆட மாட்டாங்க. அதுக்கு பதிலா டிம் சேஃப் தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். டிம் சேஃப் மாட்டா, லிவிங்ஸ்டன் இல்லையா? லிவிங்ஸ்டன் ஐயா, உனக்கு ஒரு கும்பிடு, உங்க லிவிங்க்கு ஒரு கும்பிடு, உனக்கு ஒரு கும்பிடு, இங்கிலாந்து டீமுக்கு ஒரு கும்பிடு போடா. அதான் சொல்றேன்ல, இது டிம் டேவிடுக்கு பதிலா உள்ள யார் வருவான்னு தெரியல. ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஈஸியா விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு இருந்தாரு. பவுலிங்கும் சரியா போடுறது இல்ல. இது எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு நாளைக்கு மேட்ச் நீங்க நல்லா ஆடினீங்கன்னா நீங்களும் பஞ்சாபோ குவாலிஃபயர் ஆடுவீங்க. இல்லன்னா நீங்களும் நானும் தான் ஆடணும். பாப்போம் நாளைக்கு மேட்ச்ல என்ன ஆகுது பாப்போம். நாளைக்கு திரும்ப வந்து இதே சிரிப்போட நான் தொடர்றேன்னா இல்ல கண்ணீர் மல்க வந்து வணக்கத்தை சொல்றேன்னா சந்தோஷம் வருவான். இல்ல சேர்க்க மாட்டேன். நாளைக்கு வந்து சரி பாப்போம். நாளைக்கு வந்து இந்த மேட்ச பத்தி லைக் ஆர்சிபி மேட்ச பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து டாப் 4ல என்ன ஏதுன்னு சொல்லி நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம். எப்படி போவோம், எப்படி அதை பத்தி வீடியோ எடுக்கலாம் சொல்லி ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் வந்து அடுத்தடுத்து வரும். ஸோ லெட்ஸ் சி. ஒரு பரபரப்பான டாப் 2 போட்டி வந்து ஒரு பாதி இன்னைக்கு முடிஞ்சிருக்கு, மீதி நாளைக்கு இருக்குது. அதை முடிச்சுட்டு வந்து நாளைக்கு மேட்ச்ல வந்து மீட் பண்றோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? இன்னைக்கே பரபரப்பா போல அந்த டாப் 2 மேட்ச். நாளைக்கு அப்படி போகாது ஐயா, வேணாங்க ஐயா. என்னுடைய நாளைக்கு போகாதனா நான் எப்படி சொல்றேன்னா ஆர்சிபி கன்வின்சிங்கா ஜெயிச்சிரும் அந்த மாதிரி சொல்றான். வாய் முகூர்த்தம் நல்லா பழிச்சா நல்லா இருக்கும். பட் பாப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோல எங்களுக்கான வந்து கருத்துக்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ வந்து கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி காணிக்கை செலுத்துங்க. அடுத்த சூப்பரான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.